பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியினாலே ஒரு காரியத்தை குறித்து சங்கீதம் 51:5 வாசிக்கலாமா? இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். பவுல் சொல்லும் பொழுது, நான் செய்ய வேணும்னு நினைக்கிறேன், சில பாவங்களை சில காரியங்களை நான் செய்ய வேணாம்னு நினைக்கிறேன், ஆனா நான் செய்யறேன், அது நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படின்னு பவுல் எழுதுறார் இல்லைங்களா? அதே மாதிரி தாவீது, நான் பாவம் செஞ்சுட்டேன், அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. நான் சில பாவங்களை செஞ்சுட்டேன், இந்த இடத்துல நான் பாவம் செஞ்சுதான் மன்னிப்பு கேட்டு எழுதுறேன், அதுல நான் பாவத்துல பிறந்திருக்கிறேங்கிறதையும் நான் உமக்கு அறிக்கையிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. தாவீது எப்படி பாவத்துல பிறந்திருக்க முடியும்? ஈசாய் நல்ல தகப்பன் இல்ல, நல்ல தாய், பெரிய குடும்பம், 7 அண்ணன்கள் இருக்கிறாங்க, இவன் கடைக்குட்டி, நல்ல வசதியான குடும்பம். ஏன் இப்படி எழுதுறார்? இந்த இடத்துல தாவீது எழுதும்போது ஏன் சொல்றார் அப்படின்னா, தாவீது அம்மா ஒரு புறஜாதி, ஈசாய் யூதன். ஒரு யூதன் புறஜாதியை திருமணம் செய்து கொண்டா அவன் புறஜாதியா மாற்றப்படுகிறான். ஆனா ஒரு புறஜாதி ஒரு யூத பெண்ணை திருமணம் செய்து கொண்டா அவன் யூதனா மாறிவிடுகிறான் அப்படின்னு அவங்க பாரம்பரியம் சொல்லுகிறது. அப்படின்னா இவங்க புறஜாதியை திருமணம் செய்ததுனால என்ன ஆயிடுச்சுங்க, இந்த சங்கத்துல அவரை சேர்த்து கொள்ள மாட்டாங்க, ஒரு அவமானமா இருக்கு அவருக்கு. அதனால என்ன நினைக்கிறார் அப்படின்னா, யூத்ல வேலைக்காரியா இருக்கிற ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி அவரிடத்துல பேசி, நாம் திருமணம் செய்து கொண்டு ஒப்பந்தத்தை முறித்து கொள்ளலாம், எனக்கு நீ ஒரு திருமண ஒப்பந்தம் மட்டும் எனக்கு செய்து கொள், நான் யூதனா மாறணும், அவ்வளவுதான் அவருடைய திட்டம், வேற எதுவும் கிடையாது. அப்ப இந்த திட்டத்துக்கு இந்த பெண்மணி கீழ்ப்படிந்தவள் போல காணப்பட்டு தன் எஜமாட்டி இடத்துல, அதாவது ஈசாய் மணி இடத்துல, தாவீது அம்மா இடத்துல இதை போய் அப்படியே சொல்லிடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டு, அந்த வேலைக்காரியுடைய வஸ்திரத்தை, வேலைக்காரி போலவே தன்னை அலங்கரித்துக் கொண்டு அந்த திருமணத்துக்கு பெண்ணாக திருமணம் தாவீது தாயோடு உட்கார்றாங்க. அந்த திருமணம் நடக்கிறது, அவர் உறவு கொள்ளுகிறார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. மார்னிங் பார்த்தா இவங்க தாய் யாரு? தாவீதுடைய தாயா இருக்கிறாங்க. அதுல கருத்தரித்தவர் தான் யாருங்க? தாவீது. இப்ப நான் துர்க்குணத்தில் உருவானேன் அப்படின்னா, என் தகப்பனுடைய துர்க்குணம், அப்படியே தந்திரம் தான் துர்க்குணம். நான் அப்படி உருவாயிட்டேன், ஒரு ஏமாற்று வேலை செஞ்சுட்டார், அதுல நான் உருவாக்கப்பட்டுட்டேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான். இது பாவம், இது பாவம். அந்த பெண் யாருன்னே தெரியல, வேலைக்காரின்னு நினைச்சு அந்த அந்த காரியம் நடந்ததே அது பாவம் அப்படின்னு தாவீது சொல்றார். நான் இப்படித்தான் பிறந்தேன் இல்ல, இதனால என் தகப்பனை நேசிக்கல, என் தாயை நேசிக்கல, என்னை வெளியே துரத்திட்டாங்க, நான் புறஜாதிகள் தங்குகிற இடத்துல தங்கினேன், ஆடுகளை மேய்ச்சு, என்னை எதுவுமே கண்டுக்கல, அப்படி இருந்தேன் அப்படின்னு அவர் அழறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய பிறப்பு அப்படி இருந்திருக்கலாம், நம்முடைய குடும்பம் அப்படி இருந்திருக்கலாம், நம்ம குடும்பத்துல யாருமே நம்ம நேசிக்காம கூட இருந்திருக்கலாம், நம்ம துர்க்குணத்துல உருவானவங்களா கூட இருந்திருக்கலாம். நான் கர்த்தர் சொல்லுகிறான், நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். எப்படிப்பட்ட சூழல்ல நம்முடைய காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவன். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் உங்களை தேற்றுவார். ஆமென். இந்த நாள்ல தாவீது எவ்வளவு வழி இருந்திருந்தா பெரியவனாய் பிள்ளைகளை பெற்று இஸ்ரவேலின் ராஜாவா மாறின பிறகு இந்த காரியத்தை அறிக்கையிடுவார். மறக்கவே இல்லை பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை சில காரியங்களை உங்களால மறக்க முடியாம இருக்கா? கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் மறந்துருங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க, ஆண்டவர் உங்களை ஆற்று தேற்றுவார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவர்களை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாள்ல ஆண்டவர் உங்க கூட பேசியிருக்காரு. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல நீங்க எங்க கூட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அருமையாய் தாவீதுடைய அழுகை புலம்பலும் எங்களை தேற்றுவதா இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள்ல, எங்களுடைய ஆசீர்வாதங்களில் இந்த காரியங்கள் ஒருவேளை பாவ சாபங்கள் குறைவா இருக்குமானால், பாவ சாபங்கள் நிமித்தம் எங்களுக்கு குறைவுபடுமானால், தடைபடுமானால், அது எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. உங்க சமூகத்துல உங்க பிள்ளையாங்க இருக்கிறோம், எங்களை எங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, விட நடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்துல
கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51:7 வாசிக்கலாமா? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது அந்த உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால தாவீது சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்னை சுத்திகரியும், என்னை கழுவி அருளும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு சுத்திகரிப்புனா என்ன, கழுவுதல் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வீடு ஒரு பயங்கர அழுக்கா இருக்கு. ஒரு பல மாதங்களாய் பூட்டப்பட்ட ஒரு வீட்டை கழுவணும், கிளீன் பண்ணணும். அதுதான் சுத்திகரிக்கிறது இல்லையா? அப்ப சுற்றிலும் இருக்கிற ஒட்டடைகள்லாம் அடித்து பெருக்கி கீழே இருக்கிறதெல்லாம் என்ன செய்வோம், கழுவி விடுவோம். சில இடங்களில் கரைகள் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு லிக்விட்லாம் போட்டு ரொம்ப நல்லா கழுவி அதை பளிச்சுன்னு பார்த்தா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அதுதான் சுத்திகரிப்பும் கழுவுதலும் பேசிக்காக நார்மலாக உலகத்தில். இன்னைக்கு நம்முடைய வீடு, நாம தான் ஆண்டவருக்கு வீடு. நம்ம சரீரம் தான் ஆண்டவருக்கு வீடு, நம்ம இருதயம் தான் அவருக்கு வீடு. இந்த வீட்டை அவர் கழுவணும்னு நினைக்கிறாருன்னு வச்சிங்க. அப்போ அந்த வீடு பேசிக்காவே நல்ல விஷயமா விஷயங்களோடு கூட இருக்குமானால் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் தேவையில்லை, அழகாக கழுவி விட்டுருவார். ஆனா ஒரு வேலை அது 1 மாதம் பூட்டப்பட்டு 2 மாதம் பூட்டப்பட்டு வருடக்கணக்கில் அது அடைக்கப்பட்டு பாழடைந்து போய் இருக்குமானால் அது சுத்திகரிக்கப்படும் பொழுது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு தாவீது சொல்லுகிறார், என் இருதயம் முழுவதும் அழுக்காகும், என் இருதயம் முழுவதும் ஒரு காரியம் இருக்கிறது, ஒரு பாவ காரியம் ஒட்டி கொண்டு இருக்கிறது. என்னை சுத்திகரிங்க என்ற, என்னை ஈசோப்பினால் சுத்திகரிங்க. இன்னைக்கு அழுக்கான இடத்தை அப்படியே போட்டு கழுவுற மாதிரி என்னை சுத்திகரிங்கப்பா. எப்படி இருக்கும்ல? இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் சுத்திகரித்தா வெண்மையாயிருவோம். அது கொஞ்சம் கஷ்டமாகவும் கூட இருக்கும். நீங்கள் தெய்வ பிள்ளைகள் எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? என் ஆண்டவர் சுத்திகரிச்சா நல்லா இருக்கும், என் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும், எனக்குள்ள ஆண்டவருடைய கரம் கடந்து வந்தா நல்லா இருக்கும். எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? தெய்வ பிள்ளைகளை, இதை நம்ம விரும்பி சங்கீதக்காரன் நம்ம கற்றுக் கொடுக்கிறான். சுத்திகரிக்கப்படும், அப்பதான் தேவராஜ்யத்தின் பிள்ளையா நம்மளால மாறணும். அது மட்டும் இல்ல, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாயிடுவேன். என்னை நீங்க சுத்திகரிச்சா நான் சுத்தமாயிடுவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது அந்த உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என்னை கழுவுங்கிறார். என்னை கழுவி அருளும். இந்த உலகத்துல தேவன் ஒரு முறை கழுவினார், மொத்த யூனிவர்ஸையும் கழுவினார். எப்ப? நோவா நாட்கள்ல சுத்தமா கழுவிட்டார். எதுவுமே இல்லை, அப்படி சுத்தமா கழுவினார். என்னை கழுவி அப்படி கழுவணுமா? நம்ம இருதயத்தை எப்படி கழுவணும்? அப்படி கழுவணும். ஒண்ணுமே ஒரு தூசுத்தப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி கழுவுங்க. அப்படி கழுவுனா உறைந்த மழையில வெண்மையாவேன். அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வ பிள்ளையே, அப்படி கழுவ ஆசைப்படுகிற தேவத்துல நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த சுத்திகரிப்பு உங்களுக்குள்ள நடக்கும். எனக்கு அப்படி சொல்றாரு, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறீர். நான் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆமேன். ஞானத்தை எனக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்க. 2 விஷயத்துக்காக சொன்ன 2 விஷயங்கள் நடக்கணும்னு அவர் நினைக்கிறார். உள்ளம் உண்மையா இருக்கணும், அதுதானே இல்லை? ஆண்டவருக்கு உண்மை இல்லாம வாழ்வது என்ன வாழ்க்கை இல்லை? நம்ம அந்தகாரத்துல அந்த இடத்துல ஒரு தெளிவு, நமக்கு ஞானம் இருக்கணும் இல்லை? அது இல்லாம இருந்தா அது என்ன வாழ்க்கை? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். எதுக்காக கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்துக் கொண்டார்? எதற்காக பெயர் சொல்லி அழைத்தார்? தாயின் கருவிலை உருவம் எதற்காக நமக்கு தேவன் அருமையான திட்டங்களை வைத்திருக்கிறார்? இதெல்லாம் அவருடைய தீர்மானம் இல்லை. அப்ப இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழணும்னா உள்ளத்துல உண்மை இருக்கணும். அதுக்காக என்னை சுத்திகரிங்க, அதுக்காக என்னை கழுவிங்க. எனக்கு ஒரு ஞானம் வேணும், அதுக்காக என்னை சுத்திகரிங்க, அதுக்காக என்னை கழுவுங்க. தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவங்க கூட பேசியிருக்கிறார். செபிக்கலாமா? எங்க நல்ல தெய்வமே, இந்த நாளில் தாவீது சொல்லுவது போல எங்களுக்கு ஒரு புது இருதயத்தை தாங்கப்பா. சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், கழுவப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்க உள்ளத்துல உண்மை இருக்கணும் ஆண்டவரே. நாங்க எந்த இடத்திலும் எல்லா நேரத்திலும் மகிழ்ப்படுகிற வார்த்தையை மட்டுமே பேசணும் ஐயா. அதை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தை தாங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க உறைந்த வழியிலும் வெண்மையாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க, உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க, உங்க ரத்தத்தினால எங்களை மீட்டுக்கொள்ளுங்க. இது கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all.